விஜய் காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே சாரதா வந்து விஜய் ரொம்ப மோசமாக பேசி வந்து டைவர்ஸ் கொடுக்க சொல்லி தொல்லை பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து காவேரி பார்க்க வராரு. காவேரி கிட்ட வந்து உங்கள் அம்மா சொல்கிறதுலாம் நீ கேட்பியா காவேரி, அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு தான் நீ சாதகமாக இருப்பியான்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வெண்ணாவோட பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதனால் விஜய் நிம்மதி அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அஜய் வந்திருக்காரு. அஜயை பார்த்துட்டு வந்து விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து அஜய் கிட்ட கேட்குறாரு, சட்டையை பிடிக்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு. அண்ணன் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு, சட்டையிலேருந்து கையை எடுங்க, எதுக்காக விஜயோட சட்டையை பிடிக்கிறீங்க அப்படின்றாங்க. ராகினி உடனே நீ வாய் மூடு, உன்கிட்ட பேசலை, நான் என் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என் அண்ணனோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் மாமனார்கிட்ட உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டியா, அவங்க என்ன வேணாலும் என் வாழ்க்கையில் பூந்து விளையாடுவாங்க, நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா, நீ எல்லாம் ஒரு தம்பியாடா, இவ்வளோ நாள் உன்னை வந்து எப்படிலாம் வச்சு பார்த்தேன், அதுக்கு நீ காட்டுற நன்றியாடா, உனக்கு நன்றி கெட்ட ஜென்மமே, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுடா அப்படின்னு. அண்ணன் நான் எதுவும் பண்ணலேன்னு, நீ எதுவுமே பண்ணலையா, நீ உன் பொண்டாட்டி அடக்கி வைக்கணும்டா, அவள் என்ன வேணாலும் பண்ணுவாளா, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே எனக்கு எதிராக திட்டம் திட்டுறீங்களா எல்லாரும் சேர்ந்து, அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை இந்த வீட்டிலேருந்து கிளம்புங்க அப்படின்னு. நாங்கள் ஏன் கிளம்பணும், நாங்களாம் கிளம்ப முடியாது அப்படின்றாங்க. ராகினி இங்கே பாருடா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை, இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு அதுதான் எவ்வளோ வந்து தைரியமாக இருந்தால் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக வந்து இந்த பொண்ணு சதி பண்ணோம், அந்த அளவு ஆயிடுச்சா, நான் சொல்லிட்டேன்ல காவேரி தான் எனக்கு பொண்டாட்டி, காவேரி தவிர எனக்கு யாருமே கிடையாது, அவள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன்டா என்னை பிரிக்கிறதுக்காக என்னையும் காவேரி வந்து இஷ்டத்துக்கும் சதி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு காவேரி கிட்ட பிரச்சனை இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாளா இவ, அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதையே வந்து இவளை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்த வீட்டு விட்டு, அதெல்லாம் போக முடியாது அஜய், சொல்லிடுங்க அண்ணன்கிட்ட. உடனே அஜய் கிட்ட இங்கே பார், நீ இப்போ கிளம்புறன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற, அப்படி நீ கிளம்புறன்னு வச்சுக்கோ அடி வாங்கியே போய் சேர்ந்துருவேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ராகினி வா ராகினி போகலாம் அப்படின்னோடனே, ஏன் அஜய் இப்படி பயப்படுறீங்க, உங்கள் அண்ணன் அடிக்கிறார்ல, திருப்பி அடிங்க அப்படி. ஓ இவன் திருப்பி அடிச்சுடுவானா, இப்போ திருப்பி அடிக்க சொல்ல அப்படி சொல்லிட்டு 2 சாத்துறாரு. உடனே வந்து அஜய் பயந்துடுறாரு. நீ வா ராகினி, நம்ம போயிடலாம் ராகினி, வேணா ராகினி அப்படின்னு. என்ன அஜய் இப்படி பயப்படுறீங்க, நீ வா சொன்னா கேளு, அண்ணனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவனை மனுஷனாவே அண்ணன் இருக்க மாட்டார், வந்துரு வா போயிடலாம் அப்படின்னோடனே, அதான் கூப்பிட்றான்ல கிளம்பும் முதல்ல அப்படின்னோடனே, வேணாம் அந்த அஜய் சொன்னா கேளு, அதெல்லாம் தெரியாது, கிளம்பிடு, இல்லைன்னா அண்ணன் ஏதாவது பண்ணிடுவார், அண்ணன் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னோடனே, முதல்ல கிளம்புடா, இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே கூடாது, முதல்ல கிளம்புங்க 2 பேரும் அப்படின்னோடனே 2 பேருமே கிளம்புறாங்க. இதை பார்த்து தாத்தா பாட்டிக்கு வந்து என்னடா விஜய் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு. நான் ரொம்ப அவசரப்படல, இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன், இந்த விஷயத்தை நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நானும் காவேரியும் பிரிஞ்சிருக்கவே மாட்டோம், ஏன்னா இங்கே இருந்துட்டு இவ என்னென்ன அமக்கலம் பண்ணுறான்னு எனக்கு தான் தெரியும், இவ வெண்ணிலாவை தூண்டி விட்டதும் இவங்க தான், இப்போவும் வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ராகினியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க தாத்தாவும் பாட்டி. நீ என்னடா சொல்கிற, ஆமாம் தாத்தா ஆமாம் பாட்டி அப்படின்றான. அவங்க 2 பேருமே வந்து என்னடா இந்த பொண்ணு வந்ததுலேருந்து பிரச்சனை தாண்டா, நீ அமுச்சு விட்றது நல்லது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா வந்து இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது தெரியலடா, அது வேறு ஒரு பக்கம் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம விஜய். ராகினி வந்து அழுதுகிட்டே பசுபதி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அப்பா அந்த விஜய் என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா, என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான்ப்பா அப்படின்னோடனே, என்ன நடக்குதுங்க, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், நீங்கள் இருந்துமா என் பொண்ணுக்கு இந்த நிலைமை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அது வந்து இவன் வேஸ்ட்டுப்பா, இவன் சும்மா தான்ப்பா இருந்தான், இந்த அஜய் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரிலப்பா, அப்படியே பார்த்துட்டே சும்மா நின்னாப்பா, அந்த எப்படி அடித்தான் தெரியுமா அந்த விஜய் அஜயை, அப்போ கூட அஜய் எதுவுமே சொல்லலைப்பா, அப்படியே வாங்கி நின்னாப்பா, எனக்கு செம்ம கோவமாக வருதுப்பா, இப்படிப்பட்டவனை நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆயிடுச்சுப்பா அப்படின்னா. ஓ அந்த அளவு போயிட்டானா அந்த விஜயை சும்மா விடக்கூடாதுமா, என் பொண்ணை வந்து வெளியே துரத்துனதுக்கு அவன் ஃபீல் பண்ணுவான், அந்த அளவு அவனுக்கு கொடுக்குற தண்டனை கடுமையாக இருக்கும், நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாரு.